காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழக நதிகள் பாதுகாப்பு மற்றும் விவசாயிகள் நல இயக்கம் மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் தலைவர் MS ஆனந்தன் அவர்கள் தலைமையில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உத்திரமேரூர் வட்டத்தில் எடமச்சி கிராமத்தில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் நோக்கில் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ள புதிய கல்குவாரியை ரத்து செய்ய கோரியும், தமிழகத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளையும் தூர்வாரி காப்பாற்றவும், ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர்நிலைகளை பாதுகாக்க கோரியும், கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும், அரசு அறிவிப்பு வெளியிட்ட தென் பண்ணை பாலாறு இணைப்பு திட்டத்தை உடனே செயல்படுத்திட கோரியும், அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் அரசு உத்தரவை செயல்படுத்தாமல் 40 கிலோ கொண்ட நெல் மூட்டைக்கு 50 முதல் 80 வரை நெல் கொள்முதல் செய்ய பணம் பெறுபவர்களை ஊழல் கண்காணிப்பு அலுவலர்களை கொண்டு கைது செய்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியும், விவசாய நிலங்களில் உள்ள பனை தென்னை மரங்களால் விவசாயிகளுக்கு கிடைக்கும் வருமானத்தை பெருக்கும் வகையில் பனை தென்னை மரங்களில் பதநீர் மற்றும் கல் இறக்க அரசியலமைப்பு சட்டப்படி கல்லுக்கு தடையும் கூடாது, எனவே கல்லை உணவாக தமிழக அரசு அறிவித்திட வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்? Under what authority you are holding such an office as a Chief Minister of Tamil Nadu? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்தானுக்கு வந்திருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இதற்கு என்ன பதில்? எங்கே பதில்? ஒரு மரத்துக்கல்ல 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கல்லு கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்துக்கல்லு தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லா தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், எக்ஸப்ட் ஃபார் மெடிசினல் பர்பசஸ் of intoxicating drinks and of drugs which are injurious to health, இந்த வரி பொருளற்று போய் விடுகின்றது. ஆகவே கல்லுக்கு அரசியலமைப்பு சட்டப்படி தடையும் கூடாது, கடையும் கூடாது.